ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமிஸ் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தாலி சரடு கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற ஸ்ரீகுமரன் தங்கமாளிகையோட சூப்பரான கம்மி வெயிட்லேருந்து கம்மி வேஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிற மாதிரியான தாலி சரடு கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 12% இருக்கிற மாதிரியான வேஸ்டேஜில் இருக்கிற தாலி சரடு கலெக்ஷன்ஸ் தான். நல்ல ப்ராடாக இருக்கிற மாதிரியான தாலி சரடு கலெக்ஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு 3 சவரன் 2.5 சவரன் அந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் விமிஸ் vlog நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் 120 கிராமில் இருக்கிற நல்லா டார்க், அதாவது நல்ல ஒரு அடர்த்தியாக இருக்கிற தாலி சரடு இது எல்லாமே. அதுக்கப்புறம் பால் டைப்பில் வர மாதிரியான தாலி சரடு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஒரு 3 பால்ஸ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ். சென்டரை நமக்கு அந்த நாணல் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியாக இருக்கிற தாலி சரடு தான் இது. இதுக்கெலாம் ஒரு 12%க்கு கம்மியாகவே இருக்கிற வேஸ்டேஜ் தான் இதெல்லாம். அடுத்து நமக்கு அந்த முறுக்கு செயின் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 56 கிராமில் இருக்கிற பால் டைப்பில் ஒரு 3 பால்ஸ் இருக்கிற மாதிரியான பால் டைப்பில் இருக்கிற சரடு கலெக்ஷன்ஸ் இது. எல்லா கலெக்ஷன்ஸுமே ஒரு 12% அவ்வளோதான் இருக்குது வேஸ்டேஜ். அடுத்து 48 கிராமில் ஒன்று பார்த்துட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் யூஸ்வலாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு லைஃப் வர மாதிரியான தாலி சரடு தான். இது ரொம்ப நாள் வரும் இது. ஸோ இந்த தாலி சரடு எல்லாம் இன்னும் டிசைன்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வாங்குகிறோம் அப்படின்னோம்னா அந்த டிசைன் எல்லாமே ரொம்ப லைஃப் வரும். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேஸ்டிங் டைப்பில் 31 கிராம் 35 கிராம் அந்த மாதிரி கேஸ்டிங் டைப்பில் இருக்கிற மாதிரியான சரடு கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். மயில் டிசைன் கொடுத்துருக்கு. இதில் நல்லா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று மயில் டிசைன், அதில் கொஞ்சம் எனாமல் கொடுத்துருந்தாங்க. இது அந்த மாதிரி இல்லை, ஜஸ்ட் 23 கிராமில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் இது. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தோகை விரிச்சிட்ருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ். சென்டராக இருக்குது, 2 பக்கமும் பால் டைப் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். அடுத்தது 32 கிராமில் ஒரு சரடு டைப்பில் இருக்கிற ஒரு தாலி சரடு பார்த்துட்டுருக்கோம். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த கோபுரம், நமக்கு ஆஃப் கோபுரம் தெரிகிற மாதிரி சென்டரை மயில் தோகை கழுத்து மட்டும் அலைஞ்சிருக்க மாதிரியான ஒரு டிசைன் இது. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த டைமண்ட்லேயும் இருக்குது. ஸோ டைமண்ட் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் இப்போ பார்த்துருவோம். டைமண்ட் மோப்பு வச்சுருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நார்மல் கோல்டு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 24 கிராம்ஸ் தான். 24 கிராமில் ஒரு சூப்பரான மயில் முகப்பு வச்சுருக்காம டபுள் சைட் முகப்பு இருக்கிற மாதிரியான ஒரு சரடு பார்த்துட்டுருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது. நம்ம எவ்வளோ எத்தனை பவுனில் செயின் வாங்குகிறோமோ அந்த பவுன் அளவுக்கு நம்மளோட உருக்களை நம்ம அதில் நம்ம தாலியில் கோத்துக்கலாம். உருக்கள் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம 3 பவுனில் எடுக்கிறோம்னா ஒரு 2.5 பவுன் 2 to 2.5 பவுன் வரைக்கும் உருக்கள் கோத்துட்டோம் அப்படின்னா செயின் நமக்கு லைஃப் கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு 5 பவுனில் எடுக்கிறோன்னும் போது 4 to 4.5 சவரன், ஒரு 1/2 சவரனை கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம உருக்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னா தாலி உருக்கள் நமக்கு லைஃப் வரும். அது கடையில் சொன்ன ஒரு விஷயம். நான் தாலி செயின் வாங்க போகும்போது சொன்னாங்க, செயின் இன்னும் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 1 இயர் நமக்கு விட்டு போகாமல் வரும் அப்படின்னாங்க. இது ஆலோ கட்டு டைப்பில் வர ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது. ரொம்ப நல்லா இருந்தது இது. ஸோ 40 கிராமில் அழகான ஒரு 3 பால்ஸ் வச்சுருக்க மாதிரியான மோப்பு செயின்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்த்துட்டுருக்க இந்த கலெக்ஷன் சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட சூப்பரான தாலி முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்குறது ஒரு சூப்பரான லக்ஷ்மி அம்மன் சென்டர் அமர்ந்துட்டுருக்க மாதிரியான 48 கிராமில் இருக்கிற சூப்பரான மோப்பு டைப்பில் இருக்கிற ஒரு தாலி சரடு பார்த்துட்டுருக்கோம். 2 பக்கம் பால்ஸு, நடுவில் வந்து லக்ஷ்மி அம்மன் 2 சைடுமே இருக்க மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 55 கிராமில் நல்ல ஒரு முறுக்கு செயின் டைப் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல லைஃப் கொடுக்குற மாதிரியான முறுக்கு செயின் டைப் தான் இப்போ பார்த்துட்டுருக்கோம். 3 பால்ஸு சென்டராக கொடுத்துருந்தாங்க. அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கே. ஸோ நீங்கள் தாலி சரடு வாங்குகிற ஐடியாவில் இருக்கீங்கன்னா ஒரு முறை ஸ்ரீகுமரன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. வேஸ்டேஜும் ரொம்ப கம்மியாக இருந்தது. அடுத்து ஒரு 23 கிராமில் ஒன்று பார்த்தோம். ஸோ அது வெறும் செயின் டைப் தான், அது மோப்பு கிடையாது அதில். அடுத்தது 39 கிராமில் முறுக்கு செயின் டைப்பில் முகப்பு வச்சுருக்கா மாதிரி 3 பால்ஸ் வச்சுருக்கா மாதிரியான செயின் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ நல்ல ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு செயின் தான் இது. முறுக்கு செயின், தாலி சரடு செயின், அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி செயின்லாம் வந்து நல்ல லைஃப் வரும். 5 to 7 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம், அந்தளவுக்கு வரும். நம்ம வந்து 3 சவரன் இல்லைன்னா 5 சவரன் எடுத்தோம்னா இன்னும் ரொம்ப நமக்கு லைஃப் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ நம்ம ஓவரால் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது, எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 12% கம்மியாக இருக்கிற மாதிரியான தாலி சரடு கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே. ரொம்ப க்யூட்டாக இருந்தது எல்லா தாலி சரடும். ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருந்த தாலி சரடு கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைமண்டில் வர 3 முகப்பு வச்சுருக்கிற மாதிரியான தாலி சரடு கலெக்ஷன்ஸ் இது. ஸோ இதெல்லாம் இன்னும் அடுத்து வர வீடியோவில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அடுத்து வந்துட்டு டைமண்ட் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவை முடிக்கிறோம். அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் விமீஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.